Hi friends, welcome to our channel SRM Infotech-Computer Training Institute. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான விசிட்டிங் கார்டு எப்படி வேர்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் வந்து உங்களை லேப்டாப்பு இல்லை வீட்டில் சிஸ்டம் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விசிட்டிங் கார்டு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரைனிங் சென்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராக்டிஸ்க்காக நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ அந்த விசிட்டிங் கார்டு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேப்பு, வேர்ட் ஆர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், இது மூணுத்தையும் வச்சு தான் இந்த டிசைன் நான் பண்ண போகிறேன். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சைஸில் தான் இருக்கும், லெட்டர் சைஸில் தான் இருக்கும். இந்த சைஸை வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு சைஸுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்ஜினில் போய்ட்டு நேரோ மார்ஜின் கொடுத்துட்டு சைஸில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோர் பேப்பர் சைஸ்னு இருக்கும், கீழே லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க வித்து வந்து 3.5 இன்ச்சு கொடுத்துருங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டிங் கார்டு சைஸுக்கு உங்களோட பேப்பர் சைஸ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதோ பாருங்கள், இந்த விசிட்டிங் கார்டு சைஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் வந்து சைஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஷேப்பு போயிட்டு ஷேப்பில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் நான் அப்ளை பண்ணி போட்டுக்கிறேன். நான் ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்ட உடனே அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் கொடுத்துக்கிறேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டோடனே நம்மளுக்கு ஃபார்மெட் ஆப்ஷன் வந்துடும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் அந்த கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபார்மெட்டில் ஷேப் ஸ்டைலில் ஷேப் ஃபில்லில் உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலர் இல்லை அப்படின்னாக்க மோர் கலரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்செட்டில் ஷேப்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஓவல் ஷேப் எடுத்து அது மேலே நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் போட்டதுக்கப்புறம் அந்த ஓவல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கலர் கொடுக்குறேன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு ஓவல் ஷேப் போட்டதுக்கப்புறம் அதுக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் கொடுக்குறேன். அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே ஃபார்மெட் ஷேப்புன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போயிட்டு கிராடியன்ட் கலர் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கிராடியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கிராடியன்ட்ன்றது ஒரு 2 கலர் 3 கலர் வந்து நம்மளுக்கு மெர்ஜாகி நம்மளுக்கு இருக்கும். அதுதான் கிராடியன்ட் கலரு. இந்த கிராடியன்ட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அந்த பட்டன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் கலர் ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கலர் கொடுத்துட்றேன். இந்த எண்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனில் போய்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கிராடியன்ட்டு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு அந்த ஓவல் ஷேப்பில். இப்போ பாருங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதே ஓவல் ஷேப்பை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு ஷேப்பை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மெட் ஷேப்புக்குள்ளே போகிறேன். ஃபார்மெட் ஷேப்புக்குள்ளே போயிட்டு தென் எனக்கு என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் அந்த கலர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, கிராடியன்ட் கலர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷனில் போயிட்டு அந்த கிராடியன்ட்டோடைய டைரெக்ஷனை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோ பாருங்கள், மறுபடியும் டைரெக்ஷனில் போகிறேன். அதில் போய்ட்டு நம்ம டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஆப்போசிட்டில் அந்த கிராடியன்ட் எஃபெக்ட் வந்து வந்துடும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எஃபெக்டை நீங்கள் கொடுக்க முடியும். மறுபடியும் பாருங்கள், அந்த ஷேப்பே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் சைடில் நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு அது கலரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நான் மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ண உடனே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட்டிங் கார்டில் ரைட் சைடில் ஒரு டிசைன் நம்ம போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஷேப்பை வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஷேப்பையும் சேர்த்து இந்த ஃபார்மெட்டில் கடைசியாக குரூப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு நான் குரூப்னு கொடுத்துட்டு எல்லா ஷேப்பையும் சேர்த்து நம்ம சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம மூவ் பண்ணவோ முடியும் நம்மளால். இல்லைன்னா தனித்தனியாக நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்செட்டில் வேர்ட் ஆர்ட் இருக்கும் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டைலில் போய்ட்டு உங்களோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த நேமை வந்து நீங்கள் சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு அந்த நேமுக்கு நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் நான் வேர்ட் ஆர்ட் கொடுக்க சொல்கிறேன்னா அப்போ தான் நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வேர்ட் ஆர்ட்டுக்கு ஃபார்மெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு மெனு ஆப்ஷனு. அதில் நம்மளுக்கு தேவையான அந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டரை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு கலர் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து இருக்கிற 3 லெட்டர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நான் வேறு கலர் கொடுத்துட்டு இப்போ அதை என்ன பண்ணுறேன், நான் வந்து சின்ன சைஸை நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். சைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி உங்களுடைய சைஸை உங்கள் பேருடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி நான் கீழே எடுத்துகிட்டு அதில் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிக்னேஷன் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். டைப் பண்ணிவிட்டு அதையும் நான் சின்னதாக்கிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதே ஃபார்மெட்டில் போயிட்டு வேர்டு ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான கலர் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த கிராஃபிக் டிசைனருக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் டூல் போட்டு அந்த லைன் டூலுக்கு நான் ஒரு கலர் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஒரு லைன் டூல் போட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நேமுக்கும் கீழே இருக்கிற டிசைனேஷனும் செப்பரேட் கட் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு லைன் டூல் போட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து இன்செட்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சைஸு சின்னதாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் போட்டுக்கோங்க. ஷேப் போட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு நீங்கள் நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. அதே போல் இந்த ஷேப்புக்கான சைஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும், கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அதில் அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஷேப்போடைய ஃபில்லில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலர் கொடுத்தோமோ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அதே சேம் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷேப் மேலே அதே இன்செட்டில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து மேலே நான் போட்டுட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே நான் என்ன பண்ணுறேன், இன்செட்டில் போயிட்டு சிம்பிள்னு இருக்கும், அந்த சிம்பிளில் போயிட்டு இந்த மாதிரி சிம்பிளுக்கு நம்ம கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும், சிம்பிள் பாக்ஸு. அதில் விங்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்களுக்கு கிளிப் ஆர்ட் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான். அதை நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எதாவது கலர் கொடுக்கணுன்னா கலர் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஆரஞ்சுக்கும் ஒயிட்டுக்கும் கரெக்டாக கான்ட்ராக்ஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே நான் மூவ் பண்ணி என்ன பண்ணுறேன், அந்த ஆரஞ்சு கலரு பாக்ஸ் மேலே நான் அதை அப்ளை பண்ணிடுறேன். அது ஒரு ஐகான் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஜஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதை நான் அலைன் பண்ணிடுறேன் பாருங்கள். லைன் ஸ்பேஸிங்லாம் போயிட்டு லைன் ஸ்பேஸிங்கில் நான் கொடுத்துட்றேன். ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக அது அலைன்மெண்ட் கிடச்சிரும். அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் மேலே அந்த டெக்ஸ்ட்டு பாக்ஸை நான் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதையும் அந்த ஆரஞ்சு கலரையும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ண முடியும், பெருசாகவும் சின்னதாக ஆக்க முடியும். அதே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி அதையும் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், கீழே மூவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஒரு 4 ஐக்கான் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த செகண்டாக இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே சிம்பிளில் போயிட்டு அந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வேர்டோடைய வெர்ஷன் 2010ன்றதால சில விஷயங்கள் வந்து இதில் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கும். ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு ஸ்டைலை வச்சு நம்ம வந்து இந்த விசிட்டிங் கார்டு பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் பாக்ஸ் மாதிரி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் தான் இது. அதில் போய்ட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை அலைன் பண்ணி சென்டர் ஆஃப் த பாக்ஸ் நான் கொண்டு வந்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் ஆஃப் த பாக்ஸ் கொண்டு வந்துடுங்க. அதே போல் தேர்ட் ஒன்னாக இருக்கிறத அந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் சிம்பிளில் போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிம்பிள் இருக்கும். இதில் அந்த சிம்பிள் அவைலபிளாக இல்லை. ஸோ இருக்கிற சிம்பிள்ஸை வச்சு நம்ம இதை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், உலக உருண்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதான் அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக சென்டர் பொசிஷனில் கொண்டு வந்துடுங்க. அடுத்து ஃபோர்த் ஒன்னாக இருக்குது பாருங்கள், அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சிம்பிளில் போகிறேன். சிம்பிள்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்செட்டில் லாஸ்ட்டாக இருக்கும். அந்த சிம்பிள்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா விங்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான அந்த ஐகான்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள் ஒரு பிளட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சிம்பிள் நான் வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு என்ன பண்ணுறேன்,
அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம அந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். நம்ம ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளட் சிம்பிள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரிவர்ஸில் கிடச்சிரும். ரொட்டேட்டில் போங்க. ரொட்டேட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது தலைகீழாக மாறிடும். மாறின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லொக்கேஷனுக்காக ஒரு சிம்பிள் அதை நான் இன்செர்ட் பண்ணுறேன். அந்த லொக்கேஷனுக்கான சிம்பிள் அதில் இல்லைன்றதால நான் பிளட் சிம்பிள் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறேன், ரொட்டேட் கொடுத்துட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதில் நான் ஒரு கலர் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா ஐக்கான்ஸும் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த கிராஃபிக் டிசைனர்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதே தான் டெக்ஸ்ட் பாக்ஸு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோன் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே அதை கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு ஃபாண்ட் ஸ்டைல் வேணால் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே பாக்ஸையும் நீங்கள் அதுக்கு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. Ctrl+C Ctrl+V கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி செகண்ட் ஒன்னாக இருக்கிற அந்த ஐக்கான்ட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டேன் பாருங்கள். டைப் பண்ணி முடித்தோடனே அதே பாக்ஸை டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணி தேர்ட் ஒன்னாக இருக்கிற ஆப்ஷனில் கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ், உங்கள் கம்பெனியோடைய வெப்சைட் அட்ரஸ் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே வந்து உங்களுடைய கம்பெனியோட அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்செர்ட் மெனுவில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓல் ஷேப் எடுத்து நான் மேலே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாள் பெருசாக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அந்த ஆரஞ்சு கலர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கவுடு டிசைனில் கொண்டு போயிடுங்க. அது ஓரமாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்மெட்டில் போயிட்டு பாருங்கள் கரெக்டாக அதை அலைன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதே ஃபார்மெட் மெனு ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பேக்வேர்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த ஷேப் என்ன பண்ணும், நீங்கள் கொடுத்துருக்கிற டிசைன் எல்லாத்துக்கும் கடைசியாக போயிடும். அந்த ஷேப்பை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மெட் ஷேப்பில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிராடியன்ட் எஃபெக்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே சேம் பார்த்தீங்க அப்படின்னா கிராடியன்ட் ஃபில்லில் இப்போ என்ன கலர் கொடுக்குறோம் அப்படின்னா கிரே கலரில் கொடுக்குறோம். ஒரு கிரே கலரில் கிராடியன்ட் ஃபில் வந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு கிராடியண்ட்டில் கிரே கலரில் நம்ம கொடுத்துட்டு அதே ஷேப்பை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறோம். அதை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே என்ன பண்ணுறேன், ஃபார்மெட் ஷேப்பில் போயிட்டு ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஷேப் ஃபில்லில் போயிட்டு நம்ம ரெண்டாவதாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த ஷேப்பில் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதையும் நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பேக் கொடுத்துட்றேன். ஏன்னா அப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி போகும் அந்த ஷேப்பு. இந்த மாதிரி சென்ட் பேக் டு கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் பின்னாடி போயிடும். மறுபடியும் என்ன பண்ணுறேன், அதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே ஷேப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் நான் லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. சேம் அதே ஷேப் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷேப் போட்டு கிரே கலர் கிராடியன்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஷேப் போட்டு அந்த ஷேப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட் பேக்வேர்டு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சென்ட் பேக்குன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஷேப் என்ன பண்ணும், அந்த இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷேப்பை சென்ட் பேக் அப்படின்னு கொடுக்கலாம். அது எதில் இருக்குன்னா ஃபார்மெட் அப்படின்ற ஆப்ஷனில் லாஸ்ட்டாக இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அந்த ஷேப்பை சென்ட் பேக்குன்னு கொடுத்துட்டு அதை ஒயிட் கலரை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மறுபடியும் அதை சென்ட் பேக்னு நீங்கள் கொடுத்துருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் தான். ஒரு ஷேப் போட்டோம் அப்படின்னா அதே காப்பி பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஷேப்பை பின்னாடி சென்ட் பேக்வேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் பின்னாடி போயிடும், டெக்ஸ்ட் எல்லாம் முன்னாடி நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் போயிட்டு
உங்களுக்கு பிடிச்ச அந்த ஆர்ட் ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோடைய நேமை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் எஸ்எஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதை டைப் பண்ணிவிட்டு அதை நம்ம கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் கொடுக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம். பெருசாகவும் சின்னதாகவும் நம்ம அதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நம்ம கொடுத்துட்டு அதை மூவ் பண்ணி நம்ம ஏற்கனவே ஒரு டிசைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் டிசைன் ரைட் சைடில் போட்டிருக்கோம். அதில் கொண்டு போய் அதை நீங்கள் அதை அலைன் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதோடைய கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆரஞ்சு கலருக்கு எப்போயுமே ஒயிட் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒயிட் கலர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறேன். அப்படி இல்லைனா நம்ம நேம் கொடுத்துருங்க இல்லையா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வந்து அந்த எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா நேம், அது கீழே நீங்கள் கொடுத்துட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க டெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் டிசைனிங் நான் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அலைன் பண்ணுறேன் பாருங்கள். ஹோமில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஸ்பேசிங் கொடுத்துட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு அது கரெக்டாக கொண்டு வந்து நம்ம வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான விசிட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.